கிடைச்சது. அந்த மண்பாட்டத்தை அங்குள்ள குழந்தைங்கள் எடுத்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. எடுத்து விளையாடும் போது உடையும் போது அதில் வந்து தங்க காசுன்னு சொல்ல மாட்டேன், தங்கத்தில் நீள நீளமாக அந்த விரல் சைஸுக்கு நீள நீளமாக இருந்தது. அந்த விரலில் அந்த தங்கத்தில் ஆதி கோதைங்கிறோட பெண்ணோட பேர். இது வரைக்கும் எந்த உலகத்திலேயே ஒரு தங்கத்தில் பெண்ணோட பேர் பொதித்த ஒரு தங்கம் கிடைச்சிருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது தேனூரில் கிடைச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வைகை நதி கரையோரமாக வைகை கரையில் எப்பொழுதுமே எல்லாருடைய நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி உள்ளதான் நம்ம தமிழர் நாகரிகம். ஆனால் எல்லாமே 365 நாளும் நதியில் வந்து தண்ணி போகிற இடத்துல தான் மக்களுடைய நாகரிகத்தை சொல்கிறாங்க. ஆனால் வைகை நதிக்கரையில் மட்டும் 4 மாதம் தான் தண்ணி ஓடும், அதுக்கப்புறம் தண்ணி ஓடாது. அப்போ நம்ம தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மையை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய நாகரிகத்தை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து தமிழோட நாகரிகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போட்டாங்கன்னா அப்போ அவங்க முத்து பவுலன் செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க, ஒற்றுமையாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே இந்த கீழடியில் இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க எந்த அகழ்வாராய்ச்சியிலையும் இது வரைக்கும் மத சம்பந்தமாக ஒரு இது கூட நம்மளுக்கு கிடைக்கல. இதுதான் நம்மளுடைய சிறப்பு. இதுதான் நம்மளுடைய சிறப்பு. இது வெளியுலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய சிறப்பு. நம்ம இயற்கையை தான் வழிபட்டிருக்கோம். நம்ம இயற்கையை தான் வழிபட்டிருக்கோம். எந்த மத சம்பந்தமாக நம்ம எந்த இடத்துலையும் கிடைக்கல. ஆனா வந்துருவாங்க உள்ள, அது கிடைச்சது புதைச்சி வச்சு எடுத்தாலும் எடுப்பானுங்க, நம்ம அடிச்சிருவாங்க. அது பண்ணாங்க. ஆனா கீழடியிலுடைய தமிழ் ஆராய்ச்சி முன்னே 55 லட்சம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஊத்திருக்கான். அவன் அடிக்கிறான். நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, தைரியமா பேசுங்க. புரியுதுங்களா? உண்மை மனச்சாட்சி இல்லாம அவங்க இருட்டடிப்பு பண்ணுவாங்க. ஆனா ஆரியர்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. இதை வந்து திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகங்கள்லாம் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் பாக்க நம்ம தமிழர் அதெல்லாம் தேவையில்லை. அந்த சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா இதை ரொம்ப இருட்டடிப்பு பண்றாங்க. அதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்தாந்து இதை வந்து இன்னும் கூட மாப்பா பாண்டியராஜன் அங்கிருந்து வந்தவர் தானே, அவர் இதை வச்சு இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல, இதுக்கு இது நிதி ஒதுக்கீடு பண்ணலாம்ல. ஆனால் எந்த நிதி ஒதுக்கீடும் பண்ணுவாங்க, ஆனால் மக்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பூமியில வந்து நம்ம நின்ன உடனே நம்ம பெருமிதம் ஒரு பெருமிதம் உண்மையில இப்போ செத்தா கூட பரவாயில்ல, ஒரு பெருமிதம் எனக்கு கிடைக்குது. தமிழர்கள் ஆக இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பாரம்பரியம், நம்ம தமிழர் பாரம்பரியம்னு சொல்றதில்ல. கல் தோன்றும் மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்றது எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளதுப்பா, உண்மையிலே ஆத்மார்த்தமாக உண்மையிலுது. அந்த அவங்க சொல்றாங்க பாருங்க, பகவத்கீதை தான் முன் தோணுது, மனு தர்மம். அதுல மனு தர்மத்துல தர்மமே கிடையாது, பகவத்கீதையில இப்ப உள்ளது. அதுக்கும் முன்னாடி நீங்க புத்தர் காலத்துக்கு முன்னாடியே உள்ளது. ஆனா அசோகர் காலத்து கல்வெட்டு தான் அதுக்கு முன்னாடியும் உள்ளதுன்னு சொல்லி மெகதனிஸ் வச்சு நாங்க சொல்றாங்க. அதுக்கும் முன்னாடியும் உள்ள அங்க உள்ள நம்முடைய பானை வீட்டுல சிகப்பும் கலரும் ஒரு மாதிரி இருக்கும், கருப்பு சிகப்பா இருக்கும். அது வந்து ரோமபுரிய நாட்டுல உள்ளது மாதிரி அந்த மண்ணு அந்த பானையோட. அப்போ நம்ம அந்த காலத்திலே வணிகம் தொடர்பாக நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம், சரிங்களா? அதனால தமிழர்கள்னு சொல்லும் போது பெருமிதம் கொள்ளுங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது, காஷ்மீர் யாராவது தமிழ் அப்படி இப்படி சொன்னா பெருமிதம் கொள்ளணும். எல்லாம் அந்த ஐடி செக்டார்ல டிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. அங்கெல்லாம் போய் திமுறா பேசலாம். நம்ம நிமிர்ந்து நின்று திமுறா எவ்வளவு திமிர் இருக்கு பாருன்னு சொல்றாங்களே. அதான் அவங்க சொல்லுவாங்களே, எங்களுடைய பாரம்பரியத்துல தான் சங்கீதம் வந்து கர்நாடக இசை வரும், உங்களுக்குலாம் கர்நாடக இசை வராது அப்படி இப்படி. அதுக்கு முன்னாடியே சிலப்பதிகாரத்துல சங்கீதத்தை பத்தி எழுதி வச்சுட்டு போயிட்டான், அது வேற விஷயம். ஆனா நம்மளை படிக்க விட மாட்டாங்க சங்கீதத்தை. அவங்க பாரம்பரியம், நான் இந்த பாரம்பரியத்துல வந்தேன். இவனோட முரளி பாலகிருஷ்ணன் அவன் பாரம்பரியத்தில் அவனுக்கு தான் சங்கீதம், அவங்களுக்கு தான் சரீரம் இருக்கு, சாரீரம் இருக்கு, ரெண்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. நம்மளுக்கு சரீரம் இல்லை, சாரீரம் தான் இருக்கு. அதனால உண்மையிலே நம்மளுடைய பெருமிதத்தை, தமிழருடைய பெருமிதத்தை யாரும் இயல்பா சொன்னா பட்டுன்னு அரைஞ்சிருங்கன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. ஆனா சரி அவங்க அறியாமையில சொல்லிட்டு போறாங்க. ஆனா எங்க போனா நாம் தமிழர்டா, நீ யாரே, நான் தமிழிச்சி, நீ யாரே, நான் தமிழர் அப்படிங்கிற பெருமிதத்தை மேற்கொள்ளணும் நம்ம. நன்றி.